மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. இது வெறும் தொடக்கம்தான் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. 2150க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு. அதிகாலையிலேயே பொதுக்குழுவுக்கு வர தொடங்கிய தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் முதலாவது பொதுக்குழுவில் பங்கேற்பதால் தொண்டர்கள் உற்சாகம். அனைத்து மாணவர்களும் 5ஆம் வகுப்பு வரை தமிழில் படிக்க வேண்டும் என்பதற்காக தான் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கச் சொல்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்காக தான் போராடுகிறது என்று தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. இன்ப நிதியை தமிழ் படிக்க வச்சாங்களா தமிழ் மீடியத்துல? ஆக தமிழக மக்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏமாற்றுகிறது. தங்கள் வீட்டு குழந்தைகள், செல்வந்தர் வீட்டு குழந்தைகள் எல்லாம் 3 மொழி படிக்கணும், வேண்டியதை படிச்சுக்கணும். ஆனா சாமானிய மக்கள் இதை படிக்க கூடாது என்று தமிழக மக்களை வஞ்சிக்கிறார்கள். அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்இ மாத்தணும்னு கையெழுத்து போட்டேன். தமிழுக்கு எதிரானவர் தமிழிசைன்னு சொல்றாரு. தமிழுக்கு நான் என்னைக்குமே எதிரானவள் கிடையாது. தமிழ் மொழிக்காக உயிரையும் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய ரயில் இயக்கப்பட இருப்பதாக அண்ணாமலை தகவல். புதிய ரயில் சேவையை பிரதமர் மோடி துவக்கி வைக்க இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் இன்று முதல் இயல்பை விட வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தாம்பரம் ரயில்வே பணிமனையிலிருந்து அரக்கோணத்திற்கு கார்களை ஏற்றி சென்ற சரக்கு ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. தடம் புரண்ட பெட்டியை மீட்கும் பணி தீவிரம். இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதல். இரு அணிகளும் தலா ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் முந்தப்போவது யார் என எதிர்பார்ப்பு. ஹைதராபாத்தில் பிரபல உணவகத்திலிருந்து 96 கிலோ கெட்டுப்போன இறைச்சி, காலாவதியான காளான்கள், புழுக்கள் நிறைந்த ஐஸ்கிரீம்கள் பறிமுதல். சரியான வடிகால் அமைப்பு இல்லாமல் சுகாதாரமற்ற சமையல் கூடம் இருந்த நிலையில் அபராதம் விதித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.